ம். செல்வங்களே, ஓ சாரி, நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வணக்கம் செய்ய வேண்டும் இல்லையா? ஓகே, என் வணக்கங்கள். தாத்தா, நீங்கள் வேறு ஏதோ சொல்ல வந்தீங்களா? நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று. அதே சமயத்தில் சந்திரி சாக்கில் ஓ வணக்கம் செய்ய மறந்துவிட்டோம், நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், வணக்கங்கள் என்று சொல்லுகிறீர்களே தாத்தா. அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று சொல்வார்களே, நாங்கள் கண்டு கொண்டோம். நீங்கள் வேறு எதையோ நினைத்து கொண்டு நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னீர்களே. சொல்லுங்கள் தாத்தா, உள்ளதை சொல்வீங்களே, சொல்லுங்க. நாம் சொல்வீங்களே என்னவென்றால், நாம் இந்த உடலை விட நாம் நமது உள்ளத்தை தான் மிகவும் கவனத்தோடு பார்த்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகிலே வாழ்வது சில நாட்கள். இந்த சில நாட்களுக்காக நாம் தவறான வழியில், நம்ம உடலுக்கு விருப்பமான வழியில் நாம் நடக்கிறோம். ஆனால் கவனத்தோடு இருக்க வேண்டும். உடலை விட உள்ளம்தான் மிகவும் முக்கியமானதாக எனக்கு தெரிகிறது. பாருங்கள், உடல் சில நாட்களில், சில வருடங்கள், சில காலத்துக்கு இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கும் உடல். ஆனால் அந்த சில நாட்களுக்கு பிறகு, வெகு நாட்களுக்கு இந்த உள்ளம்தான் ஒரு நிலையில் இருக்க போகிறது. என்னவென்றால், நம் உள்ளத்தை பாதுகாப்பாக வைத்து கொண்டால் நாம் நீண்ட நாட்கள் சொர்க்கத்திலே நாம் வாழ முடியும். உலகத்திலே வாழ்வது சில நாட்கள், ஆனால் சொர்க்கத்திலே வாழப்போவது காலாகாலமும் எக்காலமும். சொர்க்கம் மோட்சத்தில் இருக்க வேண்டுமே என்றால் நாம் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழும்போது நாம் சொன்னேன், நம் நெஞ்சுக்கு நீதியாக நடந்து கொள்ள வேண்டும். நல்லதையே செய்ய முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி இல்லை, முன்வர வேண்டும். நாம் சொல்லுங்களே, மிகவும் கவனத்தோடு நம் உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும், தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். நாம் இறந்தவுடனே நாம் சொர்க்கத்திற்கு போக வேண்டுமே என்றால் நமது உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். சொர்க்கம் எங்கே இருக்குது பார்த்துக்கலாம். இப்போ இருக்கிற கொஞ்ச நாளில் நம்ம உலகத்தில் சந்தோஷமாக இருந்துடலான்ட்டு மனம் போன போக்கிலே நாம் நடந்து கொண்டால் பிறகு கவலைப்படுவோம். ஒருவேளை நரகத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும். அங்கே ட்ரெயின் போயிட்டு பிறகு கவலைப்பட்ட பிரயோஜனம் இல்லை. அதனால் நாம் காலத்தோடு உலகத்தில் வாழும்போது நம்ம உடலை விட உள்ளத்திற்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். ஓகே, சொல்லுங்களே.